மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் தமிழ்நாடே திவாலாக போகிறது என தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடே திவாலாக போகுது. கடன் வாங்கி தமிழ்நாடு குப்புறப்படுத்திவிட்டது எனவும் சாடல். கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். ஒன்று நீ இல்லை என்றால் நான் என மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் ஆட்சி நடப்பதாக திமுக அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய், ஒரு பக்கம் என் பிரச்சாரத்தை முடக்க எஸ்ஓபி போடுகின்றனர், மறுபக்கம் பழிமேல் பழி போடுகின்றனர் எனவும் காட்டம். ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டை ஒழிப்போம் என திமுக கூறியது எவ்வளவு பெரிய மோசடி என விஜய் சாடல். மோசடி ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி திமுக ஆட்சி எனவும் விமர்சனம். மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என சிறுவர்கள் கூட பேசுகின்றனர். பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. கிரிக்கெட்டில் விசில் போடுவது சிஎஸ்கே, தேர்தலில் விசில் போடுவது டிவிகே என தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிகே தான். கிரிக்கெட் நானும் டெல்டா காரன் தான் என காதில் டால்டா ஊற்ற வரவில்லை என தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயம் பற்றியெல்லாம் தெரியாது, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க ஆசை எனவும் பேச்சு. அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனவர்கள் கைது விஷயத்தில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வெறும் கடிதம் எழுதுவது மட்டும் தீர்வாகாது என விஜய் விமர்சனம். தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் பாதுகாப்பு பக்காவாக இருக்கும் என உறுதி. அவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளோதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்கக்கூடாது, கையே வைக்க விடக்கூடாது.
2 ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கும் விவசாய பிள்ளைகளின் பொறியியல் மருத்துவ படிப்பு செலவை தாவேகா அரசு ஏற்கும். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதனை முழு மூச்சாக தாவேகா எதிர்க்கும் எனவும் விஜய் வாக்குறுதி. 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். தாவேகா ஆட்சி அமைந்தவுடன் உரத்தட்டுப்பாடு சரி செய்யப்படும். கூட்டுறவு பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் வங்கிக் கடனை 50 விழுக்காடு ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறு ஆராயப்படும் எனவும் விஜய் வாக்குறுதி. கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சிங்கல்ல, சில பேர் உரத்தை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்றதா நியூஸ்லாம் கூட வந்துச்சு. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்குவோம். ஹிந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் கர்தவ்யா துவார் என ஹிந்தியில் எழுதி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாநிலங்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை பயண திட்டம் அறிவிப்பு. 7ஆம் தேதி அந்தியூர் தொகுதியிலும் 8ஆம் தேதி பெருந்துறை, பவானி தொகுதிகளில் பரப்புரை. வேளச்சேரி பரங்கிமலை இடையே நாளை மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை அதிவேக ரயில் சோதனை ஓட்டம். அனுமதி இல்லாத நபர்கள் தண்டவாளங்களை நெருங்கவோ அருகில் வேலை செய்யவோ வேண்டாம் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,21,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 15,200க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 2,95,000க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 295ற்கு விற்கப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 92 ரூபாய் 3 காசுகளாக சரிவு. மேற்காசியாவில் நீடிக்கும் போர் காரணமாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் குறைந்துள்ளதாக தகவல். மேற்காசியாவில் நீடிக்கும் போர் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1600 புள்ளிகளுக்கு மேலாகவும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 500 புள்ளிகளாகவும் சரிவு. ஈரான் பாதுகாப்பு, விமானப்படை, கடற்படை தலைமை அனைத்தையும் இழந்துவிட்டது. தற்போது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றனர், ஆனால் பேச்சுவார்த்தைக்கான காலம் கடந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி.